ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பா இயக்குனர் நெல்சன் கிட்ட தனிப்படை காவல்துறையினர் சுமார் 1 மணி நேரம் விசாரணை நடத்தினதா தகவல் வெளிவந்திருக்கு. பகுஜன் சமாஜ் கட்சியுடைய தமிழ்நாடு மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கடந்த ஜூலை மாதம் 5ஆம் தேதி மாலை வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இதுகுறித்து செம்பியம் காவல் நிலையத்துல வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. இந்த வழக்குல ஆற்காடு சுரேஷுடைய தம்பி பொன்னை பாலு, ராமு, திருவேங்கடம், ரவுடி ராகேந்திரன், ஆற்காடு சுரேஷுடைய மனைவி பொற்கொடி, பாஜக பிரமுகர் அஞ்சலி உட்பட மொத்தமா 27 பேர் கைது செய்யப்பட்டாங்க. இதுல திருவேங்கடம் காவல்துறையால என்கவுண்டர் செய்யப்பட்டாரு. அதுக்கு பிறகு கொலை வழக்குல முக்கிய குற்றவாளிகளான சீசிங் ராஜா மற்றும் சம்போ செந்தில் ஆகியோரை பிடிக்க 10 தனிப்படைகள் அமைக்கப்பட்டது. சம்போ செந்தில் மற்றும் அவருடைய கூட்டாளியான மொட்டை கிருஷ்ணன் ஆகியோர் வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போயிட்டதா சொல்லப்பட்டது. இந்த சூழல்ல தான் மொட்டை கிருஷ்ணனுக்கு அடைக்கலம் கொடுத்தாரா அப்படிங்கிற சந்தேகத்தின் அடிப்படையில திரைப்பட இயக்குனர் நெல்சனோட மனைவி மோனிஷா கிட்டையும் தனிப்படை காவல்துறையினர் சார்பில் விசாரணை நடத்தப்பட்டது. மேலும் மோனிஷாவுடைய வங்கி கணக்குல இருந்து 75 லட்சம் ரூபாய் மொட்டை கிருஷ்ணனுக்கு அனுப்பப்பட்டதாகவும் சொல்லப்பட்டது. பல்வேறு தகவல்களும் தொடர்ந்து வெளிவந்தது. ஆனா அந்த தகவல்களை மறுத்து மோனிஷா சார்பில் விளக்கம் கொடுக்கப்பட்டது. அந்த அறிக்கையில மொட்டை கிருஷ்ணன் தொடர்பா காவல்துறையினர் விளக்கம் கேட்டு சம்மன் அனுப்பினதாகவும் அதன் அடிப்படையில விசாரணைக்கு ஒத்துழைத்து தெளிவுபடுத்தியதாகவும் குறிப்பிட்டிருக்காங்க. மேலும் மொட்டை கிருஷ்ணனுக்கு பண பரிவர்த்தனைகள் செஞ்சதா வெளியாகி இருக்கக்கூடிய செய்தியில உண்மை இல்லைன்னோ அது பொய்யானது மற்றும் ஆதாரமற்றதுன்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில தான் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பா இயக்குனர் நெல்சன் கிட்ட விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறதா தகவல் வெளிவந்திருக்கு. சென்னை அடையாறுல இருக்கக்கூடிய இயக்குனர் நெல்சன் வீட்டுல தனிப்படை காவல்துறையினர் சுமார் 1 மணி நேரம் விசாரணை நடத்தினதாகவும் மொட்டை கிருஷ்ணன் சம்பந்தமா தான் இந்த விசாரணையில பல கேள்விகள் கேட்டதாகவும் சொல்லப்படுது. மேலும் ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலை வழக்குல மற்றொரு முன்னேற்றமா சம்போ செந்திலுடைய தற்போதைய புகைப்படங்கள் வெளியாகி இருக்கு. சம்போ செந்தில பல வருடங்களாவே காவல்துறையினர் தேடி வரக்கூடிய சூழல்ல தற்போதைய புகைப்படங்கள் கூட காவல்துறை கிட்ட இல்ல. பழைய புகைப்படங்களை வச்சுதான் காவல்துறையினர் விசாரணையை மேற்கொண்டு வந்தாங்க. இந்த சூழல்ல சம்போ செந்திலுடைய முன்னாள் மனைவி கிட்ட நடத்தின விசாரணையில சம்போ செந்திலுடைய தற்போதைய புகைப்படங்கள் காவல்துறையினருக்கு கிடைச்சிருக்கு. இந்த புகைப்படங்கள் மூலமா விசாரணையை துரிதப்படுத்துறதுக்கு இது பேருதவியா இருக்கும்னு சொல்லப்படுது.